அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் நம்மளை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையினர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. தன் தாய் தந்தையினருக்கு நன்மை செய்யுமாறு மனிதர்களுக்கு நாம் வலியுறுத்துகின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் இந்த உலகில். காரணம், நமக்கு வேண்டி பல தியாகங்களையும் கஷ்டங்களையும் சுமந்தவள் நம்முடைய தாய். நம்மளை பெற்றெடுப்பதற்கும் நம்மளை வயிற்றில் சுமப்பதற்கும் இந்த உலகில் நம்மளை வளர்ப்பதற்கும் என்று பல தியாகங்களையும் கஷ்டங்களையும் சுமந்தவள் நம்முடைய தாய். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய தந்தை நம்முடைய நலனுக்காக கடல் தாண்டி திரவியம் தேடி ஓடி ஓடி சிரமங்களை எல்லாம் தன்னுடைய தலையில் தூக்கி வைக்கக்கூடியவன் தான் நம்முடைய தந்தை. அந்த தாய் தந்தைகளுக்காக இந்த உலகில் நாம் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல், அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல், அவர்கள் அழகிய முறையில் இந்த உலகில் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. என்று சொன்னால், அவருடைய திருப்தியில் தான் அல்லாஹுடைய திருப்தி இருக்கின்றது, அவர்களுடைய கோபத்தில் தான் அல்லாஹுடைய கோபம் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அந்த அடிப்படையில் நம்முடைய தாய் தந்தைகளை நம்முடைய மரணம் வரும் வரை அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.